இந்த அழகான லட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துட்டு கைவிடாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு ப்ரௌன் ஆனேன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. 1/2 கப் சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நம்ம வறுத்த ஏலக்காய் பார்த்தீங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குட்டி பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சுடனே முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக இந்த பாசிப்பருப்பு லட்டு ரெடிங்க. இது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான இந்த லட்டுவை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி நம்மளுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.